வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாஸ்டிக் டப்பா, கண்ணாடி டப்பா ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நான் சொல்கிறேன் வாங்க. உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் இருந்தால் அதை அந்த ஸ்டிக்கர் மேலே காட்டினீங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயும் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துச்சு. மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண ஊறுகாய் டப்பா இருந்துச்சுன்னா அதை அடிக்கடி இப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டி போகாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட இது மாதிரி ஒரு ப்ரெஷ் இருந்தால் அதை நீங்கள் ஃபேன் க்ளீன் பண்ண, ஃப்ரிட்ஜ் ஹேண்ட் க்ளீன் பண்ண வச்சுக்கலாம். அதில் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபேன் வீணாக போய்ட்டும். நீங்கள் அதை தண்ணி தொட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை நல்லா துடைச்சி எடுத்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டையும் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வெயில் காலத்தில் எறும்புக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி நம்ம சக்கரை டப்பாயில் அதிகமாக எறும்பு வந்துடும். எறும்பு வராமல் இருக்க இதே மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் இருந்தால் அதில் நீங்கள் 2 கிராம் போட்டு டப்பாவை மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா எறும்பு வரவே வராது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட இதே மாதிரி பழைய காலண்டர் இருந்தால் அதில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருந்தால் நீங்கள் இதை மாதிரி அந்த சாமி ஃபோட்டோ மேலே தட்டு வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முதல்ல ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணேன். ரவுண்ட் ஷேப் வரலை, அதனால் நான் மேலே ரவுண்டாகவும் கீழே ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை நம்ம சாமி ரூமில் மாட்டி வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்ககிட்ட இதை மாதிரி நெய் டப்பா இருக்கும், அதில் நம்மளால் நெய்யை எடுக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி, உங்ககிட்ட இரும்பில் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி தோசை கரண்டி வச்சுருக்கேன், நீங்கள் மரக்கரண்டி கூட வச்சுக்கலாம். அந்த கடாய் ஹீட் ஆகி புகை வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நெய் ஒரு சொட்டு இல்லாமல் எல்லா நெய்யும் வடிஞ்சு வந்துடும். இந்த வீடியோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட இதை மாதிரி சிப் இருந்தால் நம்ம கையில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.